ஜோதிடம் என்பது இன்றைய காலகட்டங்களில் எப்படி ஆகிட்டுதுன்னா, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், பணம் படைத்தவனாக மாற வேண்டும், நான் பெரிய முதலாளி ஆகனா, நிறைய காசு வருமா, இப்படின்ற தன்மைக்காக இன்றைக்கு ஜோதியம் தன்னை மாற்றி கொண்டதா இல்லை ஜோசியத்தையே இவனுங்க மாற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. இந்த இனப்பெருக்கத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது பெண். ஏன் அப்படின்னா, ஆண் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், விதைக்க மட்டும்தான் முடியும் அவரால். அதை வளர்த்தெடுக்கக்கூடிய இயக்கம் யாரான்னா பெண் தான். நம்ம கொஞ்சம் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய இன்றைய சிறப்பு விருந்தினர், நிறைவு பேச்சாளர், நம்ம ராகுவின் காதலன் அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்கள் நான் தலைப்பு கேட்டதுக்கு அவர் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு என்ன கேட்டார். ஆனால் நீங்களே சொல்லுங்கள், ஏன்னா அவருக்கு தலைப்பு நம்மளால் சொல்ல முடியாது. அவர் வெவ்வேறு எந்த இது கொடுத்தாலும் பேசுவார். அப்போ அவங்கக்கிட்டேயே நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு கேட்டனால தான் அவர் செவ்வாயும் முருகனும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தலைப்பு கொடுத்தாரு. என்னடா எனக்கு ஜோதிடத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லையே, இவர் செவ்வாயும் முருகனும் கொடுக்குறாரு, சரி ஏதோ ஒன்று இது இருக்கும், இல்லாமல் அவங்க சொல்ல மாட்டாங்கல்ல அப்படிங்கிறனால தான் நம்ம அந்த டைட்டிலே போட்டோம். இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக ஐயா வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக ஒரு மரியாதை நிமித்தம் செய்த பிறகு ஐயா அவரோட உரையை ஆற்றுமாறு நம்ம அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட கைகளை கொஞ்சம் தட்டி ஆரவாரம் பண்ணுங்கள். காமெடியா இருக்கா? சரவணபவ ஜோதிட அறிவாலய நிறுவனர் பரணி பாரதி ஐயா அவர்களுக்கும், என்னுடைய குருநாதர் நிலையில் இருக்கக்கூடிய ஹரிஹர சர்மா ஐயா அவர்களுக்கும், பல்வேறு ஜோதிட அனுபவங்களை தன்னுள்ளே பெற்று பல்வேறு விஷயங்களை பரப்பி கொண்டிருக்கக்கூடிய தனகோடி ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய தாழ்மையான வாழ்த்துக்களும் வணக்கங்கள். இந்த ஜோதிட டிப்ஸ் எல்லாம் மூடி வச்சுருங்க, நம்மக்கிட்ட ஒன்றும் வேலையாகாது. ஏன்னா நம்மளுக்கு ஜோசியம் தெரியாது, தான் பிரச்சனை. ஏன்னா எனக்கு ஜோசியம் தெரியாது அவ்வளோவா. ஏன்னா கடந்த 23 ஆண்டுகளாக ஜோதிடத்தில் பயணிக்கிறேன். எனக்கும் ஜோசியத்துக்கும் எந்த விதமான தொடர்போ சம்பந்தமோ இல்லை. நான் ஒரு வியாபாரி, பன்னாட்டு வியாபாரி. வெளியூருக்கு போகிறது, பயணம் பண்ணுறது, வெளியூர் நாடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்களை இங்கே கொண்டு வந்து வைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஜோதிடம் என்ன பிடிச்சிட்டுதா இல்லை நான் ஜோதிடத்தை பிடிச்சிட்டுதான்னு எங்கள் 2 பேருக்குமே புரியல. அதில் நான் கண்டறிந்த விஷயம், ஜோதிடம் என்பது படிப்பல்ல, ஜோதிடம் என்பது அறிவல்ல, ஜோதிடம் என்பது உணர்தல். ஒரு கிரகத்தை எடுத்துட்டிங்கன்னா அந்த கிரகத்தை முழுமையாக நீங்கள் உள்வாங்காமல் கிரகத்தை பற்றி பேசியோ அல்லது பலன் சொல்லியோ பிரயோஜனம் இல்லை. இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. நான் யாருடைய கருத்துக்களுக்கும் வரமாட்டேன். அதே மாதிரி யார் இதை பற்றியும் நான் விமர்சிக்கிற ஆளும் நான் கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது ஜோதிடத்தை உணர்தலுக்குள்ளே போங்க. இன்றைக்கெலாம் பார்த்தா ரொம்ப கொடுமையாக இருக்குது உண்மையாலுமே. இப்போ தான் நம்ம நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அப்படி சொல்கிறாங்களே அப்படின்னாரு. சார் எனக்கு தயவுசெய்து டென்ஷன் பண்ணாதீங்க, இவரெல்லாம் கூட இருந்து இப்போ நம்மளை ரொம்ப டியூன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா முதல்ல கோவம் வந்துடும். இந்த ஜோதிடத்திற்காக நான் செலவழித்த பணமும் நேரமும் மிக 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 அதிகம். இது பலன் சொல்லணுமோ அல்லது இதில் சம்பாதிக்கணுமோ இல்லை இதில் நான் புகழ் பெறணுனோ அப்படி நான் பயணிக்கல ஜோதிடத்தில். இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, இல்லாமல் சொல்ல மாட்டாங்கல்ல. அப்போ அது என்ன? இப்போ ஒரு கோயில் வச்சுருக்காங்க, ஏதோ ஒரு கோயில் வச்சுருக்காங்க,
பெருமாள் கோயில்னு ஒட்டுமொத்தமாக சொல்லிடுவாங்க. ஆனால் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய அதே விஷயமோ அதே ஒரு ஃபீலோ சிவன் கோயிலில் இல்லை இல்லையா? அதை நம்ம கண் கூட பார்க்குறோம், அனுபவிக்கிறோம். அப்போ பெருமாள் கோயில்னா என்ன, சிவன் கோயில்னா என்ன? ஏன் இதுக்கு இந்த மாதிரியான கட்டமைப்பு, ஏன் அதுக்கு அந்த மாதிரியான கட்டமைப்பு? அப்போ அதுக்குள்ளே நுழைந்து பார்க்குற பொழுது பல்வேறு வித்தியாசங்கள் பிடிபட்டன. அப்போ நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, காரியங்களை தெரிவித்து விட்டு காரணங்களை மறைத்து விட்டார்கள். அதற்கு பல்வேறு காரணங்களாக இருக்கலாம். அந்த கால மனிதர்களுடைய அறிவாக இருக்கலாம், அல்லது அவர்கள் இதை பற்றி ரொம்ப தேடினாங்கன்னா விஷயம் பெனிஃபிட் அவங்களுக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடாக இருக்கலாம். அதுபோல தான் ஜோதிடத்திலும் இதனுடைய அடிப்படை இது என்ன, ஜோசியம்னா என்ன அப்படின்றத தெரியறதுக்காக நான் பயணப்பட்டதுனால நான் உணர்தல் நிலைகளுக்குள் போனேன். பெரியவங்களாம் உட்காந்துருக்காங்க. ஏன் சத்தியமாக இதுவரையும் ஒரு ஜோசிய புஸ்தகத்தை கூட நான் படித்ததில்லை. எந்த ஜோசி ஆசிரியர்கிட்டும் போகிறதில்ல, இது சத்தியம். எப்படியோ இயல்பாக எனக்குள் வந்து ஒட்டி கொண்டது. ஆனால் அதை பற்றி நிறைய ஒருத்தர் ஒரு செய்தி சொல்கிறாங்க. இப்போ ஒருத்தர் சொன்னார், அனுச நட்சத்திரம் லீப் ஒரு இடத்துல பிறந்துச்சுன்னா மண்டைக்குள்ளே ஏறிச்சு. இது எப்போ நான் ரெஸ்ட்டாக இருக்கிற டைமில், ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இதை பற்றியே திங்க் பண்ணுவேன். அதுக்கு ஒரு காரணம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உண்மை இருக்கிறதுனால தானே அது வெளிவருது. அப்போ இதுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு காரணம் இருக்கும். அதை நோக்கி பயணப்பட்டோம். இப்போ ஜோதிடம் என்பது இன்றைய காலகட்டங்கள், இது கொஞ்சம் கழட்டிடலாம். ஜோதிடம் என்பது இன்றைய காலகட்டங்கள் எப்படி ஆகிட்டுதுன்னா, வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், கார் வாங்கணும், பணம் படைத்தவனாக மாற வேண்டும், நான் பெரிய முதலாளி ஆவனா, நிறைய காசு வருமா, இப்படின்ற தன்மைக்காக இன்றைக்கு ஜோதியம் தன்னை மாற்றி கொண்டதா இல்லை ஜோசியத்தையே இவனுங்க மாற்றிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜோதிடம் என்பது எல்லா ஜோதி இருக்கிற இடம் அப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுடைய கட்டமைப்பு என்ன, பிறப்பு எதை சொல்கிறது, உங்களுடைய பிறப்பு எப்படி நிகழ்கிறது அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? ஜோசியம் சொல்லும். நீங்கள் யார், உங்கள் அப்பனா தாரு, பாட்டம் பாட்டி யாரு, எந்த வகையரா, 13 தலைமுறைக்கு ஒரே ஒரு 9 கிரகங்களை வச்சு 27 நட்சத்திரத்தை வச்சு 12 கட்டத்தை வச்சு போட்டிருக்கக்கூடிய விஷயங்களை தேடி எடுத்திருக்கிறார்கள் என்றால் எவ்வளவு கடினமான விஷயம். நமக்குள் என்ன நிகழ்கிறது அப்படின்னு தேடி எடுத்த விஷயங்கள் தான் இந்த ஜோதிடம். அதில் ஒரு பகுதி, சின்ன பகுதி, நீ என்ன தொழில் பண்ணுவ, அந்த தொழில் சிறப்பாக இருக்குமா, உன்னால் வருமானம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்றது இந்த ஒட்டுமொத்த ஜோதிடத்தில் ஒரு 10% வச்சுக்கலாம். ஆனால் இன்றைய பொருளாதாரத்தினுடைய சூழல்களும் தேவைகளும் இந்த 10% ஃபோக்கஸ் பண்ணி 90% அழிச்சிச்சு. அவர் சொன்னது காதில் கேட்டதுனால சொல்கிறேன். 1 2 3 7 12 இதில் சனி இருந்தால் உன் பையனுக்கு அங்கே தான் சனி இருக்குன்றார். சனியை ஒன்றா வச்சு நீங்கள் கணக்கு பண்ணும்போது கரெக்டு தானே? இது எதனுடைய அடிப்படையில்? பிறப்பு, கர்மா. 3 7 10 பார்வை, 2 12 நாடி விதி, 1 சனி இருக்கக்கூடிய இடம் தானுங்க. கரெக்டாக சொல்லிட்டேனா? ரைட். அப்போ அந்த சனியினுடைய தன்மை இந்த தந்தையினுடைய இடத்திலிருந்து மகனுக்கு எந்த இடத்துல டிராவல் ஆகும், அதானே? அப்போ பிறப்பு தானே ஜாதகம். உங்களுடைய ஜனனம் என்ன சொல்கிறதோ அல்லது என்ன சொல்ல போகிறதோ அப்படின்னு தெரியாது. அந்த காலகட்டங்களில் ஒரு ராஜாக்கமார்கள் இருந்த காலகட்டங்களில் இதை வைத்துத்தான் அவன் அரசாள்வானா, அந்த வாரிசு எப்படிப்பட்டவனாக இருப்பான், எதற்காக இவனை ஆட்கொள்ள வேண்டும் இப்படின்ற விஷயத்துக்கு தான் இந்த ஜோதிடம் கணக்கிடப்பட்டது. அப்புறம் பருவ காலங்கள், காலங்களினுடைய தன்மை ஜோதிடத்தினுடைய அடிப்படை. இப்போ இன்னொருத்தர் முன்னாடி பேசினார் பாருங்க, சாதாரண வருடம், லீப் வருடம். இப்போ அந்த லீப் வருடத்தில் என்ன பிரச்சனை, சாதாரண வருஷத்தில் என்ன பிரச்சனை, ஒரு கணக்கு.
இந்த பிரபஞ்சம் ஒவ்வொருவருக்கும் இங்கே இருந்திருக்கக்கூடிய அமர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மையை வழங்கி கொண்டே இருக்கும். அனைத்தும் ஜோதிடம். ஐயா பேசிட்டு போனாங்களே டிப்ஸு, மீனா நாடியிலேருந்து எடுத்தாங்க, சுகர் நாடியிலேருந்து எடுத்தாங்க, நாடியிலேருந்து எடுத்தாங்க, பராசரிலேருந்து எடுத்தாங்க, கேபிலேருந்து எடுத்தாங்க. கரெக்டாங்க? இவ்வளவு மிக்சப்பு. ஆனால் எல்லாம் ஜோதிடம். அவர் உங்களுக்கு டிப்ஸாக கொடுத்துட்டு போனார் டக்கு டக்குன்னு. ஆனால் அந்த டிப்ஸை அவர் எடுக்கிறதுக்கு 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் இல்லைங்களா? சரி, இப்போ இது அறிமுகம். இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடலாம். செவ்வாயும் முருகனும்ன்ற ஒரு தலைப்பு கொடுத்துருக்கு. எப்பயுமே இவர் கூப்பிடும்போதே ஆரம்பித்தோடனே, ஐயா என்னங்கய்யா ராகுவை பற்றி பேசிடலாமனார். எனக்கே ராகுவை பற்றி பேசி பேசி போர் அடிக்குது. எங்கே போனாலும் ராகுவை பற்றி பேசுறது. நானும் எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆளுக்காக கத்தி எடுத்து சண்டை போடுறதுன்னு எனக்கு புரியல. வெளியில் இருக்கிறவங்களாம் கல்லடிக்கிறாங்க ராகுவை பற்றி. நான் ஒருத்தன் தான் கேடயத்தை பிடிச்சிட்டு இருக்கிறேன். அதனால் அப்புறம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க, இவருக்கு ராகுவை பற்றி வேறு எதுவும் தெரியாது சார். எப்போ பார்த்தாலும் ராகுவை பற்றியே பேசுகிறார். ராகுவை பற்றி வேறு எதுவும் தெரியாது சார். இப்போ எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, ஒருவேளை உண்மையில நம்மளுக்கு வேறு எதுவும் தெரியாது, ராகுவை பற்றி தெரியும், அது மட்டும் தான் தெரியுமா அப்படின்னு. பன்னெடுங்காலமாக இந்த தமிழகத்தினுடைய விஷயங்களை ஆராய்ந்து, அதுக்கு எனக்கு கொரோனா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கிடைத்தது. கொரோனா டைம் ரொம்ப வீட்டில் ரெஸ்ட்டாக இருந்த டைமில் ஆராய்ந்து இந்த முருகன் அப்படின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தேன். அதை பற்றி பேசலாம் இந்த டைமு. செவ்வாயும் முருகன். அப்போ இவர் கூப்பிட்ற டைம் தைப்பூசம் வேறு, எல்லாம் பழனி பாத யாத்திரை போயிட்டுருக்குறாங்க. அப்போ யோசித்தேன், சரி இதை பற்றி பேசலாம் அப்படின்றதுனால தான் இந்த தலைப்பு எடுக்கப்பட்டது. முதல்ல ஜோசியம் பேசிட்டு அப்புறம் முருகரை பேசலாமா, இல்லை முருகரை பேசிட்டு ஜோசியம் பேசலாமா? எப்படியான பேச கேமராவில் தெரியுதா? அது தெரிஞ்ச தண்ணி போட்டோம், அதனால் தெரியட்டும், ஒன்றும் தப்பு இல்லை. ராகுனா அது ஒரு பாட்டில் வைக்கலாம்ல. ஒன்பது கிரகங்கள். இந்த மனித இனம் வாழ வேண்டும் என்றால் கொஞ்சம் டெப்த்தாக ஆழ்ந்து கவனமாக பாருங்கள். ஏன்னா சப்ஜெக்ட்டு கொஞ்சம் வெயிட்டான சப்ஜெக்டை அதை இவ்வளோ குயிக்காக கொடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு வார்த்தைகளை போடுறேன். மனித இனம் வாழ வேண்டும் என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளுக்கும், ஒரு செல் உயிரினங்களிலிருந்து நம்மளை மாதிரியான மனிதர்கள் வரை, தலையாய கடமை என்பது என்ன? சாப்பிட்றது, பணம் சம்பாதிக்கிறது, அதெல்லாம் செகண்டரி. இனப்பெருக்கம் செய்வது மட்டுமே இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி, நியதி. அந்த இனப்பெருக்கத்திற்கு இறைவன் 2 விதமான தன்மைகளை வழங்கியிருக்கிறான். ஒன்று ஆண், இன்னொன்று பெண். சிவனும் சக்தியும் தான் பிரித்தாங்க. இதில் ஆண் மஸ்குலின் எனர்ஜி இல்லையா, அவனுக்கு ஏன் குழந்தை சுமக்கக்கூடிய தன்மையை கொடுக்கவில்லை? பெண்ணுக்கு மட்டும் ஏன் கர்ப்பப்பை? பெண்ணுக்கு மட்டும் ஏன் பால் ஊட்டுகிற நிலை? இவன் தூக்கி சுமக்கலாம்ல. அவங்க வீக்கர் செக்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்? அப்புறம் இப்போ ஜோதிடத்தில் பெண்களுக்கு களத்திரக்காரகன் செவ்வாயின்னு சொல்லியிருக்கான். ஏன் சுக்கிரன் சொல்ல? ஆக இந்த இனப்பெருக்கத்திற்கு அடிப்படையாக ஆதாரமாக இருப்பது பெண். ஏன் அப்படின்னா, ஆண் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ், விதைக்க மட்டும்தான் முடியும் அவரால். அதை வளர்த்தெடுக்கக்கூடிய இயக்கம் யாரான்னா பெண் தான். அதை வளர்த்தெடுக்கக்கூடிய தன்மை யாரு? பெண் தான். இப்போ ஐயா ஒரு கருத்து சொன்னாங்க, நான் முரண்படுறேன். அதனால் கருத்தில் மாட்டுப்பாட்டும் இல்லை, ஒன்று தான். ஏன் நம்ம பொருத்தம் பார்க்கிறோம்?
பொருத்தம் எப்படியா பார்ப்போம்? ஆணில் இருந்து பொண்ணுக்கு பார்ப்போம், பொண்ணுல இருந்து ஆணுக்கு பார்ப்போம். ஏன் பெண்ணில் இருந்து ஆணுக்கு பார்க்கணும்? யாராவது கேட்டிருக்கீங்களா? அதான் அடிப்படைக்குள்ளே போங்க. இந்த பூமியில் எந்த விதை விளையும்? அதான் விவசாயம். பூமிக்கு ஏற்ற விதையை தான் தேர்ந்தெடுப்பாங்களே தவிர விதைக்கு ஏற்ற பூமியை யாரும் தேர்ந்தெடுப்பதில்லை. அப்போ இந்த பூமியில் எந்த விதை வளர்ந்தால் அந்த விதை வளமாக இருக்கும். அப்போ யாரை சொல்லிட்டாங்க? செவ்வாயை பூமின்ட்டான். அதானே? ரைட். அதே ஜோதிடத்திலையும் கடைப்பிடிக்கிறோம். அதே ஜோதிடத்திலையும் கடைப்பிடிக்கிறோம். இப்போ ஒரு பெண் அப்படின்ற முழுமை பெறுவதற்கு உண்டான காரணங்கள் என்ன? ஒரு பெண், ஒரு 45 வயதை கடந்தவர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அந்த பெண் தன்னுடைய தன்மையை எப்பொழுது இழக்கிறாள்? அவளுடைய கர்ப்பப்பையை எடுக்கிற பொழுது. ஆக ஒரு 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 இனம் வளர வேண்டும் என்றால் ஏதோ ஒரு உயிரினம், ஏதோ ஒரு உயிரினம், எல்லா உயிரினுக்கும் மாதவிடாய் உண்டு, எல்லா பெண் உயிரினங்களுக்கும் கர்ப்பப்பை உண்டு. அப்போ இந்த கர்ப்பப்பையை சார்ந்துதான் இந்த மனித இனம் படைப்பதற்குண்டான தொழிலை கையில் எடுத்து வைத்திருக்கிறது. அதானே? 1000 பேசலாம், நான் ஆறடிக்கு இருக்கேன், பெரிய ஆளு, ஆம்பளை, எல்லாம் கரெக்டு. ஆனால் உற்பத்தி எங்கிருந்து? கர்ப்பப்பையிலிருந்து. அந்த பெண்ணினுடைய ஆதாரம் கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையினுடைய மூலாதாரம் செவ்வாய். வளர்த்தெடுக்கக்கூடிய, உற்பத்தி செய்யக்கூடிய ஒன்றை இயக்கி அதை செயல்படுத்தி அதை பெரிதுபடுத்தக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்குன்னா பொம்பளை கிட்ட தான் இருக்கு. வீட்டுக்காரமா வெளில போயிடுது, 2 நாள் செம ஜாலி, கறி செய்வான், பீர் அடிப்பான், எல்லாம் சுற்றுவான். 4வது நாள் யாராவது ஒருத்தவங்க அவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த வீட்டில் பொம்பளை இல்லைன்றதை கண்டுபிடிச்சிடுவாங்க இல்லையா? என்ன காரணம்னா இயக்கம் என்பது இல்லை. நம்மளுடைய அனைத்து கலாச்சாரமும் அனைத்து காவியங்களும் நாம் வாழுகின்ற முறையில் பெண்களை மையப்படுத்தி தான் சொல்லப்படுகிறது, ஆண்களை அல்ல. 2 பேரும் அப்படி சொல்லிட்டேன். பெண்களை போட்டுருங்க, பெண்களை பாதா போடுங்க, பெண்களை போட்டு. நீங்க எப்படி சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் எழுதி வச்சுட்டு வந்து பேசுறோம் நினைக்க போறேன். அப்படி அதுதான் யதார்த்தமான உண்மை. அதுதான் யதார்த்தமான உண்மை. இல்ல அப்படி எடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல, நாங்க 2 பேரும் எழுதி வச்சுட்டு தான் வந்து பேசுறோம் நினைக்க கூடாதுல்ல. ஆக இந்த செவ்வாய் வளர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இது யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா பெண் தான் இயக்கம். சிவன் இருப்பு, எக்ஸிஸ்டன்ஸ். அத்தனை கிரகம் இருக்குமா? இருக்கும். அத்தனை பிரபஞ்சம் இருக்குமா? இருக்கும். அது இயங்கினால் தானே. அந்த இயக்கம் யாரானா பெண். ஆக விதைத்தால் அந்த விதையை இயக்கி உற்பத்தி செய்து அதை உருவெறச் செய்பவள் பெண். அதனால்தான் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. ஒரு பெண்ணினுடைய, இப்போ ஜோசியத்துக்கு வந்துடலாம், ஒரு பெண்ணினுடைய தன்மையை, பெண்மையினுடைய வலிமையை எதை வச்சுமா எடுக்கிறீங்க ஜோசியத்தில்? செவ்வாய். செவ்வாயினுடைய தன்மை. செவ்வாய் 6, 8, 12களில் மறைந்திருந்தாலோ, செவ்வாய் ராகு கேதுவுடன் இணைந்திருந்தாலோ கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கும், எல்லாம் இருக்கும். செவ்வாய் கடகத்தில் நீசமானால் கர்ப்பப்பை எடுக்க வேண்டிய நிலைமை வரும். இந்த பெண் இப்போ ஒரு எங்கள் ஊருங்களில் கிராமங்களில் பார்த்துருக்கோம், 2 கட்டு சொம மாடு வச்சுப்பாங்க, இடுப்பில் குழந்தை இருக்கும், கையில் ஒரு ஆடு பிடிச்சிருக்கோம், ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து வருவா. நம்ம ஆம்பளைங்க
இந்த குழந்தைய ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு டைம் கை மாற்றலாம், கை வலிக்கும் இல்லையா? எங்கிருந்து வருகிறது? இருக்கிறதுலே சார் உலக வலியில் ஒரு கணக்கு எடுக்கிறான், டெசிமல் ஆஃப் பெயின் எதிரா அப்படின்னா டெலிவரி பெயின் தான் டெசிமல் ஆஃப் பெயின் அதிகம். ஃபர்ஸ்ட் பெயின் டெசிமல் ஆஃப் பெயின் வந்து பிரசவ வலி தான். அதை தாங்குதில்லை. அது ஒரு 45 கிலோ 50 கிலோ இருக்கிற ஒரு உருவம். இயற்கை கொடுத்திருக்கக்கூடிய மாபெரும் வரம். 7 விதமான திரவங்கள் கர்ப்பப்பையிலே சுரக்கிறது. இத்தினோண்டு இருக்கக்கூடிய கர்ப்பப்பையிலே சுரக்கிறது. அதுதான் அந்த பெண்மையை உயிர்ப்போடு வைத்துக் கொள்கிறது. அதுதான் அந்த பெண்மையை நிலைத்து நிற்க வைக்க செய்கிறது. கர்ப்பப்பையை எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க கொடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ரி என்னடானா கால்சியம். ஏன்னா உங்களுக்கு கர்ப்பப்பையில் உற்பத்தி ஆகக்கூடிய அந்த பொருள் தான் உங்கள் உடம்பை காப்பாற்றிக்கிறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்கும். பெல்விக் போன், இடுப்பெலும்பு எக்ஸ்டென்ஷன் ஆகி வரும் லேடிஸுக்கு. ஆண்களுக்கு முன்பக்க தொடை வளரும், பெண்களுக்கு பக்கவாட்டு தொடை வளரும். முன்பக்க தொடை வளர்ந்தா சுக்கிரன், பக்கவாட்டு தொடை வளர்ந்தா செவ்வாய். பெல்விக் போன் எக்ஸ்டென்ஷன் பிரியும். இதுக்கு கால்சியம் வேணும். அந்த கால்சியம் எங்கே தான் டெபாசிட் ஆகுன்னா கர்ப்பத்தில். மிக திட்டமிட்டு இதை இன்றைய காலகட்டங்களிலே அழித்து கொண்டிருக்கிறார்கள். மிக மிக திட்டமிட்டு அழித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய வளமை இந்த கர்ப்பப்பை. அறிவிற் சிறந்தோனை, உலகம் போற்றுகிற ஒரு மாபெரும் அறிவாளியை உருவாக்கியது என்னை பெற்றெடுத்தார் போல் ஒரு தாய். அதானே இவ்வளோ பெரிய நாலேஜ் வந்தது. உலகத்திலே 2வது அறிவாளியாக இந்தியர்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த இந்தியர்களில் நிதர்சனமான சீதோசன நிலை அமையப்பெற்ற ஒரு இடம் தமிழகம். எல்லா கிரகங்களும் வேலை செய்யுங்க. ராகு கேது முன்னாடி ஆரவம்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த ஆரவம் ஆன்மீகத்திற்காக பயன்பட்டது. அதை தூண்டி விட்டு இன்னைக்கு ராகு தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நெட்டு, இன்டர்நெட்டு, ஃபோனு எல்லாமே. 70 வயசு கிழவி பச்சை குத்துச்சு பார்த்துருக்கீங்களா? 70 வயசு கிழவிங்க ஏஜ் அட்டன் ஆனோன்னா இங்கே கையில் ஒரு பச்சை குத்துவாங்க. இப்போல்லாம் இல்லை. கொஞ்சம் அவங்க கணவர் இறந்துட்டாங்க அப்படின்னா முதுகு அல்லது மார்பு பக்கத்தில் பச்சை குத்துவாங்க, காதில் குத்துவாங்க. இன்றைக்கு நல்ல வேலை இந்த டாட்டு போடுறதுல அது ஒரு பெரிய பலன். பெண்களுடைய கர்ப்பப்பை பலப்படும். ஒரு 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 புள்ளி வச்சு ஒரு வட்டம் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு பச்சை குத்துவாங்க அந்த காலகட்டங்களில். அப்புறம் பெரிய கிழவிங்களுக்கு இங்கெல்லாம் கோலம் போடுற மாதிரி போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அது இப்போது திரும்புகிறது. மறுபடி செவ்வாய் இந்த பிரபஞ்சத்தை கையில் எடுக்க போகிறான் ராகுவிடம் இருந்து. புது வருஷத்துக்கு மந்திரியே செவ்வாய் தான். செவ்வாய் கையில் எடுக்க போகிறான். அப்போ செவ்வாய் என்பது மிகப்பெரிய விஷயம். பெண்களாக பிறந்திருப்பதற்கு நீங்கள் தான் இந்த உலகத்தினுடைய அடிப்படை ஆதாரமே. இல்லைனா இனப்பெருக்கம் இல்லையே. இனப்பெருக்கம் இல்லைன்னா இந்த பூமி எங்க? ஆக உங்களுடைய கர்ப்ப நிலைப்பாட்டை, பெண்களினுடைய உற்பத்தி நிலைப்பாட்டு, கர்ப்ப நிலைப்பாட்டை வைத்துத்தான் பெண்ணுக்கு கலத்தரக்காரகனாக செவ்வாயை தீர்மானித்தார். ஒரு ஜாதகம் எடுக்கிறோம். ஆணினுடைய ஜாதகம் பார்த்தாச்சு, பெண்ணினுடைய ஜாதகம் எடுக்கிறோம். 1 பார்ப்பாங்க, 5 பார்ப்பாங்க, 9 பார்ப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செவ்வாய் கரெக்டாக இருக்கா? ஆனால் செவ்வாய் தான் கல்யாணத்துக்கு தோஷன்றோம். ஆனால் நம்ம செவ்வாய் கரெக்டாக இருக்கிறதுனால பெண் ஜாதகத்தில் பார்க்கிறோம். ஆக செவ்வாய் என்பது ஒரு பெண்ணினுடைய உற்பத்தி திறன். அந்த பெண்ணினுடைய உற்பத்தி திறன்றதா ஜனனம். உற்பத்தி என்பது என்ன?
அடுத்த தன்மை, அடுத்த தலைமுறையினரை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விஷயம். இதை அறிந்து கொண்ட எங்கள் அப்பன், பாட்டன், முப்பாட்டன், கோமனாண்டி இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து வலிமை கொடுத்து படைக்கப்பட்டது தான் அறுபடை கோயில்கள். அறுபடை கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற வரை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. யாராலும் எதுவுமே பண்ண முடியாது. இதை கண்டுபிடித்து சீர்தூக்கி நிறுத்தியது தான். முட்டாள்கள் அல்ல மருதாணி வைக்க சொன்னவங்க, அரப்பு போட்டு குளிக்க சொன்னவன் முட்டாள் அல்ல, மெட்டி போட சொன்னவன் முட்டாள் அல்ல, பெண்களுக்கு கொலுசு ஆணுக்கு தண்டை முட்டாள்கள் அல்ல. ஒரு பழைய காலத்தில் இங்கே கிராமத்தில் லேடிஸ் இருந்தீங்கன்னா தெரியும், ஒரு வீட்டுக்கு வெளியிலையும் கம்பல்சரி மருதாணி செடி இருக்கும். அந்த கிழவிங்க ஏதோ ஒன்று பண்ணி மாதத்தில் ஒரு 2 நாளைக்கு இந்த கையிலெல்லாம் வச்சு விட்ருங்க, பெண்கள் கையில் பலப்படுத்துவதற்கு. இது பெண்களுக்கு. ஆண்களுக்கு ஈஸியாக சொல்லிடலாம். வீரத்தை வழங்கியவன் செவ்வாய். ஒரு ஆண்மகன் இருக்கிறான் என்றால் காப்பாற்ற வேண்டும், போராடுகிற தன்மை வேண்டும், வீரம்னு சொல்லலாம். தைரிய, வீரிய, பராக்கிரமம்னு சொல்லிட்டான் 3க்கு. வெற்றி அடைய செய்ய வேண்டும். சார், மாபெரும் வீரன் செங்கிஸ்கான், மாபெரும் வீரன் செங்கிஸ்கான் ஒரே நேரடியான இடத்துல சந்திக்கிறாங்க ராஜேந்திர சோழனும் அவனும். என்ன காரணங்களாலோ இவர்கள் இருவரும் சந்திக்கவே இல்லைன்ட்டாங்க. கம்போடியா வரை வென்றெடுத்தவன் ராஜேந்திர சோழன். எங்கள் பாட்டேன் எது கொடுத்தது? காவேரி நீர் கொடுத்தது. அந்த காவேரி நீர் என்ன? அயன், இரும்பு சத்து. இரும்புன்றது என்னன்னு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா செவ்வாய். சார், இங்கே ஓடக்கூடிய காவேரிக்கும் குளித்தலையை தாண்டி ஓடக்கூடிய காவேரிக்கும் வித்தியாசம் உண்டு. ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸில் மாறுபடும். இப்போ தான் தம்பிக்கிட்ட சொன்னீங்க, காளிங்கராயர் வாய்க்கால் பார்த்தீங்கன்னா சூரியன், எதுக்கு எடுத்தாலும் ஈகோ பார்ப்பாங்க. வீம்புக்காக தோத்தவங்க நிறைய இருக்காங்க இந்த ஊரில். இதை தாண்டியா, குளித்தலை தாண்டியாச்சுன்னா உழைப்பு, விட்டு கொடுத்தல். செவ்வாயினுடைய தன்மை மாறுபடும் ஜியாகிரபிக்கல் ஃபேக்டர்ஸில். இங்கே விளையிற நெல்லை விட தஞ்சாவூரில் விளையிற நெல்லினுடைய மகசூல் அதிகம் தானே. அப்போ 2 ஒரே தண்ணி தான். அந்த தண்ணியினுடைய வளம் கொடுத்த என் பாட்டன் தான் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் சோழ பரம்பரைகளும். கம்போடியா வரையும் போயிருக்கான். யோசனை பண்ணி பாருங்க. 4 லட்சம் படை வீரர்கள், கடல் படை வீரர்கள் மட்டும். எங்கிருந்து கொடுத்தது இந்த அறிவு? காவேரி யார் கொடுத்தது இந்த அறிவு? அந்த பூமி கொடுத்த அறிவு. அது செவ்வாய். அதிகமான இரும்பு சத்து நிறைந்தது. இந்த முருகனுக்கும் செவ்வாய்க்கும் இப்போ கம்பேரிசன் கொண்டு வரலாம். ஆண்களுக்கு வீரியத்தை வழங்குகிறான், வீரத்தை வழங்குகிறான், வெற்றியை கொண்டு வருவதற்குண்டான காரியத்தை வழங்குகிறான். 3ஆம் பாவம் அதை தானே சொல்கிறோம் நம்ம ஜோசியத்தில், வீரியத்தை சொல்லுகிறோம். அப்போ செவ்வாய் நல்லா இருக்கானான்னு பார்க்குறோம் ஆண் ஜாதகத்தில், பெண் ஜாதகத்திலே செவ்வாய் நல்லா இருக்கானான்னு பார்க்குறோம். அப்போ ஆணுக்கும் செவ்வாய் வேணும், பெண்ணுக்கும் செவ்வாய் வேணும். இப்போ இந்த செவ்வாய்க்கு காரகமாக முருகனை சொல்லுகிறார்கள். ஒரே ஒரு விஷயம், இந்த தைப்பூசம்னு சொல்லி ஒரு அலப்புறையை கொடுக்குறாங்க பாருங்க. அது யாராவது என்னென்ன தைப்பூசம் என்னன்னு தெரியுமா? பூச நட்சத்திரம், தை மாதத்தில் வர பூச நட்சத்திரம், அதான் அது முருகனுக்கு அபிஷேகம், தேரோட்டம், அலங்காரம். என்ன காரணம்? நம்மளாம் ஜோசியர் தானே, சொல்லுங்க, ஒரு நிமிஷம் யோசிங்க. சூரியன் யாரு? சந்திரன் யாரு? சனி யாரு? கர்மா. சனி வீட்டில் திருவோண நட்சத்திரத்தில் சூரியன் பயணிக்கிறார், சரியா? சனி, சூரியன், சந்திரன் அப்படியே தூக்கி அங்கே போடுங்க கடகத்தில்.
கர்மாவில் தாயும் தந்தையும் உங்களுக்கு என்ன விதமான வரத்தை வழங்கியிருக்கிறார்களோ அந்த வரத்திலிருந்து, அந்த கர்மாவிலிருந்து உங்களை மாறுபடுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான காலம் தைப்பூசம். சனி சூரியன், சனி சந்திரன், சூரியன் சந்திரன் தொடர்பு இல்லையா? இதை இன்னொரு கோணத்தில் பார்க்கலாம். உத்தராயண காலத்தினுடைய துவக்கம், உத்தராயணுடைய காலத்தினுடைய துவக்கம் சங்கராந்தின்னு வடநாட்டில் எங்கே சொல்லுவாங்கன்னா திருவோண நட்சத்திர முதல் பாதத்தில் சூரியன் பயணிக்கிற பொழுது. அப்போ சூரியன் பயணிக்கிறார் உத்தராயண நட்சத்திரத்தில். அப்போ தான் அந்த குளிர்லாம் முடிஞ்சு வெயில் காலம் துவங்குவாங்க. மேலே அங்கே சந்திரன் கீழே நோக்கி பயணிக்கிறார். மனது கட்டுப்பட்டு உழைப்பு மேம்படக்கூடிய காலகட்டம். இன்றையிலிருந்து தைப்பூசத்திலிருந்து இயக்கத்திற்கு அதிமுக்கியமாக இருக்கக்கூடிய முருகனை வணங்கக்கூடிய நாள் தைப்பூசம். இதுல இருந்து இயக்கம் துவங்க போகுது. வேலை பார்ப்பான். ஆவணி அவிட்ட நட்சத்திரத்தில் கீழே இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் திருவோண நட்சத்திரம் ஏறும்போது தான் அவங்களுக்கு வேலை. கரெக்டு தானுங்க? பூணூலை மாற்றிப்பாங்க. புதுசாக பூணூல் போடுறாங்க இல்லையா? பூணூல் போட்டு அவிட்ட நட்சத்திரத்தில் கீழே இறங்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வேலை வெட்டி ஒன்றுமே கிடையாது. பூரா திருவிழா தான். துர்கா பூஜா, சரஸ்வதி பூஜா, அந்த பூஜா, கார்த்திகை தீபம், மார்கழி, திருவாதிரை எல்லாம் முடிஞ்சு உத்திராடம் தாண்டி திருவோணம் பயணிக்கிற பொழுது தான் மனிதனுடைய இயக்கமே மேம்படும். தை அடுத்து மாசியில் சிவராத்திரி வந்துடுவார். மாசியில் ஒரு பெண் இருப்பார். நான் முதல்ல சொன்ன பார்த்தீங்களா, ஜோதிடத்திற்கும் பருவ காலங்களுக்கும் மிக முக்கியம் உண்டு. இந்த பெண்டில் வரக்கூடியதெல்லாம் ரொம்ப விசேஷம். அதுலேயும் முருகருக்கு தை மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும். தை ஒரு பெண்டு ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து விசாகம், வைகாசி விசாகம். இந்த ரெண்டுமே பெரிய பெண்டு. ஏன்னா இங்கே துவக்கம், அந்த வைகாசி பெண்டு இறக்கும். வைகாசி விசாகம் குழந்தைகளுக்கு உண்டான, அவர் பிறந்த நட்சத்திரம்னு நினைக்கிறேன் இல்லையா? முருகர் பிறந்த கரெக்டா? அப்போ முருகர் பிறந்ததற்குண்டான ஒரு குழந்தை கருத்தரிப்பதற்கு உண்டான காலம் வைகாசி. சித்திரை கடந்து காத்தினுடைய பருவகாலம் துவங்கக்கூடிய காலம், திருமணத்திற்கு உரித்தான காலம். இந்த வைகாசி விசாகமும் தைப்பூசம் தான் விஷயம். கர்ம காலத்தில் சனி வீட்டில் சூரியனும், சந்திரன் வீட்டிலே சனியினுடைய நட்சத்திரத்திலே சந்திரன் பயணிக்கிற பொழுது இந்த இரண்டுக்கும் உண்டான காலகட்ட பருவநிலை மாற்றங்களை சமாளிப்பதற்கு உண்டான தைரியத்தையும் இயக்கத்தையும் வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான் பாத யாத்திரை நடந்து போனோம். அது வரை தூங்கிட்டு இருக்கிறேன் 6 மாதமா. பாடி கோஆர்டினேட் பண்ணாது. பழனி வரி நடந்து போயிட்டு தைப்பூசத்தில் முடிச்சுட்டு நேராக வந்தார்னா அறுப்பார், இல்லை அறுத்து முடிச்சுட்டு போவார். வந்து அடுத்து விதைக்கு உண்டான காலகட்டம், கடுமையான உழைப்பு, வெயில், உடல்நிலை மாற்றம், இதுக்கெல்லாம் இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கும் புரிஞ்சு செவ்வா. இப்போ ஏன் முருகர் வராரு? ஏன் ஈஸ்வரனை கூப்பிடல? செவ்வாய்க்கு ஈஸ்வரனை கூப்பிடணும்ல, எல்லாத்துக்கும் பெரியவர். அவரை கூப்பிடல, ஆனால் முருகனை கூப்பிட்றாங்க. முருகருக்கு ஒரு கிண்டலான ஒரு பழமொழி ஒன்று உண்டு. இந்த ஆன்மீக உலகத்தில் பேசுறது, உங்கள் முருகனுக்கு மட்டும் 2 பொண்டாட்டியான்னு. அப்போ நான் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாமா? வச்சுக்கோ. இருக்கிறாங்களே, கூட இருக்கிறாங்களே 2 பொண்டாட்டியான், வள்ளியும் தெய்வானையும். இதில் முறையாக மணந்தவள் யார்? யாருமா? தெய்வானை. போய் பிடிச்சிட்டு கூப்பிட்டு வந்தது வள்ளி.